வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 எண்களும் தொடர் வரிசைகளும். இதுல பயிற்சி 2இல் 3ல 5வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. முற்பகல் 7 மணிக்கு 100 மணி நேரத்திற்கு பிறகு நேரம் என்ன? முற்பகல்னு இப்ப காலையில 7 மணிக்கு பிறகு 100 மணி நேரம் கழிச்சு மணி என்ன? அதான் கணக்கு. சரியா? அதாவது காலையில 7 மணி 100 மணி நேரம் கழிச்சு மணி என்னவா இருக்கும்? கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, இந்த முற்பகலை நம்ம என்ன மாத்திக்கலாம்? ரயில்வே நேரமா மாத்தலாமா? முற்பகல் 7 அப்படின்னா ரயில்வே நேரத்துல என்னதான் வரும்? 7 மணி தான். 7 மணி தான். சரியா? இப்ப பாருங்க, நமக்கு என்ன பயன்பட போகுதுன்னா மட்டு ஒருங்கிசைவு தான் நமக்கு இதாக போகுது. பாருங்க, ஏ ஒருங்கிசைவு பி மட்டு என், இதுதான் நமக்கு இங்க பயன்பட போகுது. இப்ப பாருங்க, மணி என்ன? 7 மணி. எத்தனை மணி நேரம் கழிச்சு? 100 மணி நேரத்துக்கு பிறகு. பிறகு அப்படின்னா பிளஸ் பண்ணணும். 100 மணி நேரத்துக்கு பிறகு. மட்டு ஒருங்கிசை எதுக்கு ஒருங்கிசைவா இருக்கும்? இந்த பிக்கு தான் ஒருங்கிசைவா இருக்கும். மட்டு என்ன அப்படின்னா 24. ஏன் 24 அப்படின்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், அதனால 24. சரியா? இப்ப பாருங்க, 7 100 கூட்டினா 107 ஒருங்கிசைவா இருக்கும். எதுக்கு? பி மட்டு 24. இப்ப பாருங்க, இதுக்கு என்ன அர்த்தம்னா 107 24 கொண்டு வகுக்கும் போது மீதி என்ன வருதா? பி வருதா? அப்ப 107 24 கொண்டு வகுத்ததுக்கு பிறகு மீதி என்ன வருதோ அதுதான் பியோட மதிப்பு. வகுக்கலாமா? பாருங்க, எதை வகுக்க போறோம்? 107 வகுக்க போறோம். எதை கொண்டு? 24. 4 24 96. மைனஸ் பண்ணுங்க. 7ல 6 கழிச்சா 1, 10ல 9 கழிச்சா 1, 11. அப்போ 107 ஒருங்கிசைவா இருக்கு. எதுக்கு? மீதி என்ன? 11க்கு. மட்டு 24. சரியா? அப்ப பியோட மதிப்பு என்ன பாருங்க? பியோட மதிப்பு 11. பியோட மதிப்பு 11 மணி. 11 மணி. அப்ப இது 11 மணினா முற்பகலா பிற்பகலா? அதை நம்ம முடிவு பண்ணோம். தேர்ஃபோர் 11 மணி அப்படின்னா இது என்னதான்? முற்பகல் தான். அப்போ முற்பகல் 11. முற்பகல் 11, அதாவது காலையில 7 மணிக்கு பிறகு 100 மணி நேரம் கழிச்சு மணி என்ன? 11. முற்பகல் 11 தான். சரியா? பகல் 11 மணி தான். அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.